இன்னொரு சந்தர்ப்பத்துல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு பேராசிரியர் வந்து நம்ம கடைக்கு வருவாரு. அவர் ஒரு பேராசிரியர் இப்பவும் பேராசிரியரா தான் இருக்காரு. சரிங்களா? ஓகே. அப்ப அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, அந்த சனியன வந்து இந்த சனி கிரகத்த வந்து சனியே சனியேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சரிங்களா? அது பேராசிரியர். யாருன்னு நான் சொல்ல விரும்பல. இருந்தாலும் ஒரு சிலருக்கு தெரியலாம். இருந்தாலும் நான் சொல்லி வச்சுக்கிறேன். அப்ப அவர்ட்ட வந்து இந்த சனிய கம்முனே இருக்க மாட்டாங்கிற மாரி ஏதாவது இது இப்படிதான் இருக்கும், அதுதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இவரு அப்படியே அப்பதான் வந்தாரு. அவரு ஸ்கூட்டர் வச்சிருந்தாரு. அப்பதான் வந்து உள்ள இருந்து வர்றாரு. அப்ப வரும்போது அப்படியே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சாரு. இவரு பாட்டுக்கு பேசிட்டே இருந்தாரு. அந்த பேராசிரியர் பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்காரு. பேசிட்டே இருந்தோனே இவரு நம்ம குருநாதர் இருந்துட்டு கம்முனு இருக்க மாட்டாரு. எப்பவுமே எல்லாத்துட்டயும் போய் உரண்டு எடுப்பாரு. அந்த மாரி இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, உனக்கு தான் வாக்குல சனி இருக்குல்ல, வாய மூட்டு கம்முனு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப எனக்கு நான் யாருமே பேச மாட்டாங்க. பெரிய பெரிய ஜோதிடர்கள் வந்தாலும், இந்த பேராசிரியர் பேச மாட்டாங்க. ஏதாவது ஒரு உரண்ட இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லது அவரு எத கேட்டாலும் ஒரு குண்டக்க மண்டக்காவே கேட்டுருப்பாரு. அவரு அவரு வாய் அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம குருநாதர் தான். சரிங்களா? அப்ப ஆனந்த சுகனையா வந்து ரொம்ப வேற லெவல்ல அவரு பார்க்கக்கூடியவர்.